பாருங்க, புதுசு புதுசா கொண்டு போனவங்களை போச்சிருக்காங்க, புது புது அடையாளங்களை உருவாக்குறாங்க. சரி, தர்கானா அதோட முடிச்சுக்கணும்ல. இது வேண்டுமென்ற திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு. 1923, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புதைக்கப்பட்ட சமாதி, அதாவது புதைக்கப்பட்ட ஒரு சமாதி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இதை திட்டமிட்டு இப்போது இங்கே வச்சுருக்காங்க, அதில் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு தங்கி சொல்லுது. அது புதுசாக செஞ்ச மாரி சொல்லுது. அது இன்னும் 100 வருஷம் போது அது மக்கி மொன்னா போயிருக்கேன். அதோட நிறையா பிரச்சனை இருக்குது. என்ன இந்த பிரச்சனையில் போய் பார்க்கணும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் முடியாது. இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு அதெல்லாம் இடைஞ்சல் இல்லைடா. நீங்கள் பண்ணுற காலகாலமாக பண்ணுறீங்க வச்சா அதுதான் இடைஞ்சல். இரு பிரிவு மக்களிடையே மோதலை உண்டாக்க வேண்டும், வெறுப்பை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு சந்தனக்கூடு நடக்கும் வரை தினமும் ஒருவர், ஒரு நாள் கஸ்தூரி, ஒரு நாள் காடேஸ்வர சுப்பிரமணியம், ஒரு நாள் ராம ரவிக்குமார்,